சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம ரோகிணி வந்து சூப்பராக பிளான் பண்ணி நம்ம மீனாவை ஒரு சிக்கல்ல மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு மீனா சொன்ன வார்த்தையை கெட்டியை பிடிச்சிக்கிட்டாங்க. அம்மாவோட கடை முன்னாடி நான் ஒரு பேனர் அடித்து ஒட்ட போகிறேங்க. கல்யாண மண்டபம் டெக்கரேஷனு, இந்த பூ அலங்காரம், அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கல அது எல்லாமே ஒரு ஃபோட்டோ பிடிச்சி பேனர் போட்டுடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன வார்த்தையை வந்து கெட்டியை பிடிச்சிக்கிறாங்க. சிந்தாமணியால் எனக்கு சில மண்டபத்தோட ஆர்டர் கிடைக்காம போயிடுதுங்க. அது கிடைக்கலன்னா என்ன, இதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொன்னது. இது எல்லாத்தையும் வந்து சிந்தாமணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த மீனாவோட அம்மாவோட கடை எடுத்தீங்கன்னா இந்த பெரிய ஆர்டர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பெரிய பெரிய கிளைண்ட் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க கிட்ட சொல்லி அவங்க வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் வந்தால் அந்த டெக்கரேஷன் நான் உங்களுக்கே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. எனக்கும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரியும். ஆனால் இந்த மீனா வந்து அவளுடைய வேலை பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாரும் அவளுக்கே கொடுத்துட்றாங்க. அதுதான் கோவம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்லிடுறாங்க. இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்களே, உங்களுக்காக இது கூட நான் செய்ய மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட பணத்தை கொடுத்து, இங்கே பாருமா, இந்த கோயில் வாசல் முன்னாடி இந்த கடை எப்போ இருந்து இருக்குது, நீங்கள் என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கடையை வந்து கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே சந்திரா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சீதா இருந்துட்டு, சார் நாங்கள் ரொம்ப வருஷமாக கடை வச்சுட்ருக்கோம், யாரும் இந்த மாதிரி வந்து கேட்டதில்லை. இல்லைவா, இப்போல்லாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அதனால் நிறைய கடையெல்லாம் கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க, நீங்களும் கடை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சந்திரா மீனாலாம் பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.